Good afternoon, students. Now, previous section we have seen features of mixed economy, merits and demerits of mixed economy. And today's session is now we are going to see about the comparison of different economic system. இதுக்கு முன்னாடி ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கேபிட்டலிசம், சோசியலிசம், மிக்ஸ்டிசம் பற்றி படித்தோம். அதோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே கம்பைன் பண்ணி எழுதுனீங்கன்னா கம்பேரிசன் ஆஃப் டிஃப்ரெண்ட் எக்கனாமிக் சிஸ்டம்னு அர்த்தம். ஸோ இது உங்களோட 5 மார்க் கொஷனில் வி ஹாவ் டு எக்ஸ்பெக்ட். அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம். சரியா? சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எக்கனாமிக் க்ரோத் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? எந்தெந்த துறைகள் மூலமாக நம்மளுக்கு வருமானம் வரும்? ஸோ வருமானம் சுழல் முறையில் எப்படி வருமானம் வரும் அப்படிங்கிறது தான் இந்த சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம். சரியா? இதை அழகாக தமிழில் வருவாய் சுழற்சி முறைன்னு கூட சொல்லலாம். சரியா? ஸோ பொருளாதாரத்தை முன்னேற்றதற்கான வருவாய் எதன் மூலமாக வருது அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம். சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் இட்ஸ் அ மாடர்ன் ஆஃப் அன் எக்கானமி. ஃபர்ஸ்ட் சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் இட்ஸ் அ மாடர்ன் ஆஃப் அன் எக்கானமின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் பொருளாதாரத்தோட ஒரு மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இது பொருளாதாரத்துக்கு எக்கானமியோட நேரடியான தொடர்பை தான் சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எக்கனாமிக் ஏஜென்ட்ஸ் மூலமாக சொல்கிறாங்க, டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க. அதாவது எக்கனாமிக் ஏஜென்ட்ஸ்னால் பொருளாதார முகவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏஜென்ட்ஸ்னால் முகவர்கள். ஃபர்ம்ஸ் நிறுவனங்கள். சரியா? ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இல்லம். சரியா? அண்ட் கவர்மெண்ட் அரசாங்கம். சரியா? ஸோ இது எல்லாமே ஒரு எக்கனாமிக் ஏஜென்ட் சொல்லுவாங்க. பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்கான துறைகள் உங்களுக்கே தெரியும் 4 பேர். ஸோ அதனால தான் தேசிய கணக்கையும் அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ், அதாவது பேரியல் பொருளாதாரம், இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் அனலைசிஸ் செக்டர் அதனுடைய அடிப்படை. சரியா? ஸோ த சர்க்குலர் ஃபார்ம் ஆஃப் அனாலிசிஸ் இஸ் த பேசிஸ் ஆஃப் நேஷ்னல் அக்கௌண்ட் அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தென் இது 3 மாடல்ஸாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. தெர் ஆர் 3 மாடல்ஸ் ஆஃப் சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் 2 செக்டர் மாடல். அடுத்தது 2 செக்டார் மாடல்னால் என்னென்னா 2 துறை மாதிரி. சரியா? இது பார்த்திங்கன்னா மாடல் செகண்ட் எக்கனாமி அண்ட் ரிலேஷன்ஷிப். ஸோ இதில் 2 செக்டார் மாடலில் என்ன எக்கானமி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்கன்னா சிம்பிள் எக்கானமி மட்டும்தான் இருக்குது. சரியா? ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இருக்கும் அண்ட் ஃபர்ம்ஸ் இருக்கும். சரியா? அது ரெண்டுத்துக்கும் எடுக்கக்கூடிய தொடர்பு தான் 2 செக்டார் மாடல், சிம்பிள் எக்கானமி. இதுக்குள்ள இதெல்லாம் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அண்ட் ஃபர்ம்ஸ். ஸோ இல்லத்துறையும் நிறுவனங்களும் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பு தான் பார்க்க போகிறோம். ஸோ அண்ட் செகண்ட் 3 செக்டார் மாடல். 3 செக்டார் மாடல்ஸ்னால் என்னென்னா இந்த 3 துறை மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் மிக்ஸ்ட் அண்ட் ஃபோர்ஸ்ட் எக்கானமியும் இருக்குது. சரியா? க்ளோஸ்ட் எக்கானமி. மிக்ஸ்ட் எக்கானமினா உனக்கு தெரியும், கலப்பு பொருளாதாரம், கேபிட்டலிசம் அண்ட் சோஷியலிசம் கலந்துருக்கும். அண்ட் க்ளோஸ்ட் எக்கானமின்றது என்னென்னா ஒரு நாட்டுக்குள்ளேயே நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன், அதுதான் க்ளோஸ்ட் எக்கானமி. அண்ட் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இதில் இருக்குது. என்னென்ன துறைகள்லாம் இருக்குன்னா ஹவுஸ் ஹோல்ட்ஸ், ஃபர்ம்ஸ் அண்ட் கவர்மெண்ட் இது இருக்கும். சரி? அண்ட் தேர்ட் 4 செக்டார் மாடல், 4 துறை மாதிரி மாடல். இது ஓப்பன் எக்கானமி. ஒரு நாடு எந்த நாட்டுக்கிடையேனாலும் டிரான்சாக்ஷன் நடக்கும், அது வெளிப்படையாக இருக்கும். இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட். ஸோ இதில் என்னென்ன துறைகள்லாம் இருக்குன்னா ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இருக்கும், ஃபார்ம்ஸ் இருக்கும், கவர்மெண்ட் அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு. சரியா? மற்ற நாடுகள்னு அர்த்தம். ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டுனால் மற்ற நாடுகள். ஸோ இந்த 3 செக்டார்ஸையும் இன்னும் எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணால் அது 3 மார்க்கில் 5 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் 2 செக்டார் எக்கானமி. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா? 2 செக்டார் மாடலில் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன இருக்குது, இன்கம் எப்படி ஜென்ரேட் ஆகுது. 2 செக்டார் மாடலில் இன்கம் எப்படி ஜென்ரேட் ஆகுது, வருவாய் எப்படி ஈட்டுறாங்க, வருவாயை எப்படி ஈட்டுறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். சரியா? அதான் 2 துறை மாதிரியில். ஹவுஸ் ஹோல்ட் செக்டார் ஃபர்ஸ்ட் இல்லத்துறை. இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கூட இன்னும் சோல் பையர் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அண்ட் சோல் சப்ளை ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். இது 2 தான் இதில் கீ பாயிண்ட். சரியா? ஸோ பொருட்களையும் கூட்ஸையும் அண்ட் சர்வீசஸையும் வாங்கக்கூடிய ஒரே துறை எது அப்படின்னு கேட்டால் ஹவுஸ் ஹோல்ட் செக்டார்ஸ். எந்த பொருளாக இருந்தாலும், எந்த ப்ரொடக்ஷனாக இருந்தாலும், மேனுஃபேக்சரிங் என்ன வேணாலும் பண்ணாலும் யார் வாங்குவாங்க? ஹவுஸ் ஹோல்ட்ஸ்.
கன்சியூமர்ஸ் தான் வாங்குவாங்க. ஸோ அது வாங்கக்கூடிய ஒரே துறை ஹவுஸ் ஹோல்ட் செக்டார்ஸ். அண்ட் 4 செக்டார்ஸ் ஆஃப் இந்த ப்ரொடக்ஷனுக்கு தேவைக்கூடிய பொருட்கள். இப்போது கன்சியூமர்னா அப்படின்னா என்கிட்ட ஒரு லேண்ட் இருக்குன்னா அந்த லேண்டில் ஒரு குடோன் வச்சுக்கோங்க, இல்லை ஒரு ஃபேக்ட்ரி நான் வந்து செட் பண்ண போகிறேன், இல்லை அந்த லேண்டுக்கான ஒரு குத்தகையாக இருக்கலாம், இல்லைன்னா வாடகையாக ரெண்ட்டாக எனக்கு அவங்க மந்த்லி வந்து கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ப்ரொடக்ஷனுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் தான் என்னென்னா லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ இதை வழங்கக்கூடிய ஒரே துறை வந்து ஹவுஸ் ஹோல்ட் செக்டார்ஸ்ன்னு தான் சொல்லணும். இட் இஸ் எக்ஸ்பென்சிவ் இன் என்டையர் இன்கம். சரியா? இது ஃபர்ம் செக்டார்ஸும் சொல்லலாம், பிஸ்னஸ் செக்டார்ஸும் சொல்லலாம். ஸோ பிஸ்னஸ் செக்டார்ஸ் துறையில் இருக்கவங்க பொருட்களை உற்பத்தி செஞ்சுக்கிடுவாங்க. அந்த உற்பத்தி செஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க, உற்பத்தி செஞ்சது கன்சியூமர்ஸ் ஹவுஸ் ஹோல்ட் தான் வாங்குவாங்க. இவங்களுடைய என்டையர் இன்கம், ஒரு முழுமையான அவங்களோட வருவாயை அவங்க பர்ச்சேஸ் பண்ணி குட்ஸ் அண்ட் சர்வீசஸை வாங்கிப்பாங்க. சரியா? ஹவுஸ் ஹோல்ட் செக்டார்ஸ் வந்து என்னென்னா அவங்க ப்ராப்பர்ட்டியை லேண்ட் மூலயமா ப்ரொடக்ஷன் ஆர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்து அதன் மூலமாக அவங்க வந்து ரெண்ட்டையும் வாங்குவாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஃபர்ம்ஸ் பார்த்துக்குவோம். நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க பொருட்களை உற்பத்தி செஞ்சு விற்பாங்க. சரியா? ஸோ குட்ஸ் அண்ட் சர்வீசஸை செல்லிங். ஸோ அவங்க அதன் மூலமாக அது அவங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகும். The home sectors and generated by selling goods and services for the household sectors. ஸோ அவங்க யாருக்கு வைப்பாங்க, கன்சியூமர்ஸ்க்கு வைப்பாங்க. ஹவுஸ் ஹோல்ட் செக்டர்ஸ் வந்து அந்த பொருளை வாங்குவாங்க, வீட்டில் இருக்கவங்க அந்த பொருட்களையும் வாங்குவாங்க. ஸோ இதுக்கான ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்னென்னா உற்பத்தி செய்ய காரணிகளாக எதை சொல்லுவாங்கன்னா லேண்ட், லேபர், கேபிட்டல் ஆர் ஆர்கனைசேஷன். ஸோ அந்த லேண்ட் யார் கொடுப்பாங்க, ஆப்வியஸ்லி ஹவுஸ் ஹோல்ட் செக்டர்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ ஹவுஸ் ஹோல்ட் செக்டர்ஸ் சேல்ஸ் தென் என்டையர் இந்த ஹோம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். எல்லா பொருட்களையும் யாருக்கு தான் வைப்பாங்க, குட்ஸ் அண்ட் சர்வீசஸாக ஹவுஸ் ஹோல்ட் செக்டார்ஸ்க்கு தான். சரியா? இதுதான் வந்து இந்த நெக்ஸ்ட்டு டயக்ராம் ஒன்று கொடுத்துருக்காங்க பாரு. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்ட்டு பாரு, 2 செக்டார் எக்கானமி. 2 செக்டார் எக்கானமியில் ப்ரொடக்ஷனும் நடக்கும், சேல்ஸும் நடக்கும். ஸோ அந்தளவுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணாங்களோ அந்தளவுக்கு சேலும் நடக்கும். ஸோ இதில் 2 ஆரோ கொடுத்துருக்காங்க. பிளாக் கலராக வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொல்கிறாங்க. அண்டு உள்ளே இருக்கக்கூடிய 2 கன்சியூமர் எக்ஸ்பெண்டிச்சர், கன்சியூமர் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க. இல்லை ஃபர்ஸ்ட் ஒன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ரியல் உற்பத்தி செய்யக்கூடிய காரணிகள், அந்த பொருளை உற்பத்தி செய்கிறதுக்கு நிறுவனம் என்னென்ன காரணிகளை வச்சுருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ அது வந்து அவுட்டோர் சர்க்கிளில் இருக்குது, அதாவது பிளாக் கலரில் இருக்குது. அண்ட் இந்த சர்க்கிளில் இருக்கிறது என்னென்னா கன்சியூமர்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். ஸோ இதில் என்னென்னா உற்பத்தி காரணிக்கான பொருட்களினுடைய விலையையும் அந்த பொருட்கள் விலை நிர்ணயம் செய்வதற்கு, அதாவது மானிட்டரி ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ஃபேக்டரி ப்ரைஸஸ் அண்ட் கமாடிட்டி ப்ரைஸஸ், பொருட்களுக்கான விலையை நிர்ணயம் செய்கிறது இந்த சர்க்குலர் ரெப்ரசன்ட் பண்ணுது. அண்ட் உற்பத்தி செஞ்ச பொருட்களை வாங்குகிறாங்க. ஃபர்ம் அவங்களுக்கு தேவையான அவங்க கொடுத்த நிலத்துக்கான வேஜஸ், சரியா, கூலியையும் வேலை செஞ்சதுக்கான கூலியையும் மறுபடியும் ஹவுஸ் ஹோல்டுக்கே திருப்பி கொடுக்குறாங்க. ஸோ இதுதான். ஸோ பாரு, 2 செக்டார் எக்கானமி வந்து ஒய் ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஐன்னு இதை டினோட் பண்ணுவாங்க. ஒய்ன்றது இன்கம், சிங்கிறது கன்சம்ஷன், சரியா, ஐங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட். சரியா? ஸோ இது வந்து 3 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். 2 செக்டார் மாடல் அண்ட் 3 செக்டார்ஸ் மூலயமா 3 துறை மூலயமா எப்படி வருமானம் ஈட்டுறாங்க, உள்நாட்டுக்குள்ளேயே வருமானம் எப்படி ஈட்டுறது, அதை எப்படி செலவு பண்ணுறாங்கன்றது தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ டொமஸ்டிக் சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 3 செக்டார்ஸ் டொமஸ்டிக் சர்க்குலர் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. இந்த டயக்ராம் பார்த்தாலே போதும், இது மூலமாக அவங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு உள்நாட்டுக்குள்ளே வருமானம் எப்படி ஈட்டுறாங்க, அதை எப்படி செலவு பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஹவுஸ் ஹோல்டு. 3 செக்டார்ஸில் ஓன் இருக்குது, ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் தான் 3 செக்டார்ஸில் வந்துடும். ஹவுஸ் ஹோல்டுக்கு தேவையான ஏற்கனவே நம்ம 2 செக்டார்ஸில் சொன்னதான். ஸோ ஹவுஸ் ஹோல்டுக்கு தேவையான ஃபார்ம்ஸு கொடுக்கும்போது ஃபார்முக்கு தேவையானதை ஹவுஸ் ஹோல்டு மறுபடியும் கொடுக்கும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட். சரியா? கவர்மெண்ட் என்ன பண்ணுன்னா, கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு தேவையான பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணும் ஃபார்ம்கிட்ட இருந்து. ஃபார்ம்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணதை ஹவுஸ் ஹோல்ட் இல்லத்துறைக்கு மக்களுக்கு மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இந்த ரிட்டர்ன் பண்ணுறது தான் சோஷியல் ட்ரான்ஸ்ஃபராக ரிட்டர்ன் பண்ணும். ஸோ சோஷியல் ட்ரான்ஸ்ஃபர்னால் என்னென்னா இதில் பென்ஷன் கொடுக்குறது,
அண்ட் ரிலீஃப் அண்ட் சப்சிடிஸ். ஸோ பென்ஷன் என்னது? பென்ஷன்னா உங்களுக்கே தெரியும். அண்ட் ரிலீஃப்ன்றது நிவாரண பொருட்கள், ஏதாவது புயல் நிவாரணம், வெள்ள நிவாரணம். இப்போ நம்ம பேண்டமிக் சுச்சுவேஷனில் இருக்கோம் இல்லையா, கவர்மெண்ட்டெல்லாம் நிறைய ரேஷன் கடையில் மானியம் அது இது கொடுக்குறாங்களே, இதெல்லாம் வழங்குறதுக்கு அவங்களுக்கு பொருட்களில் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. சரியா? அண்ட் அதுக்கு தேவையான காசு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு வருவாயை டேக்ஸஸ் மூலமாக ஃபார்ம்கிட்ட இருந்து, நிறுவனங்கள்கிட்ட இருந்து டேக்ஸ் மூலயமா கவர்மெண்ட் வந்து வருவாய் வந்து வரும். ஸோ அதே மாதிரி ஹவுஸ் ஹோல்டுக்கு இல்லத்துக்கிட்ட இருந்தும் டேக்ஸ் மூலயமாவும் வீட்டு வரி, தண்ணி வரி இதெல்லாம் போடுறோம் இல்லையா, அதை இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு வருவாய் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு என்னென்னா 3 செக்டார்ஸ். சரியா? உள்நாட்டுக்குள்ளேயே அவங்களுக்கு எப்படி இன்கம்மை ஜென்ரேட் பண்ணுறாங்க, செலவு எப்படி பண்ணுறாங்க. செலவு வந்து கவர்மெண்ட் தான் பண்ணுது, நிறுவனம்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறப்ப காசு கொடுக்குது. அண்ட் ஹவுஸ் ஹோல்டுக்கு அதை மறுபடியும் சோஷியல் ட்ரான்ஸ்ஃபர்ன்றது கொடுக்குது. செலவு பண்ணியாச்சு அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் நடந்துருச்சு. ஆனால் கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வரணும்னா என்ன செய்யும்? ஃபேம்கிட்டேருந்து ஹவுஸ் ஹோல்ட்லேருந்தும் டேக்ஸஸ் மூலமாக வருமானம் ஈட்டுக்கிறாங்க. இதுதான் 2 செக்டார் சிஸ்டம்னு சொல்கிறோம். சரியா? ஸோ இது வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துருக்காங்கம்மா. இதோடைய இதை டினோட் பண்ணுறது எப்படின்னா, y = c + i + g. சரியா? மூணுமே என்ன சொல்லியிருக்கோம்? எக்ஸ்பெண்டிச்சர் தான் சொல்லியிருக்கோம். ஸோ இன்றது கன்சம்ஷன். சரியா? கன்சம்ஷன், எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் இது வந்து நேஷ்னல் இன்கம். இதை வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா சின்றது கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், ஐன்றது இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், ஐன்றது கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். சரியா? அண்ட் 4 செக்டார் எக்கானமி. லாஸ்ட் இயர் வந்து 3 செக்டார் எக்கானமின்றது 5 மார்க் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. எப்படி வேணால் கேட்கலாம். சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம், 4 செக்டார் எக்கானமி. சரியா? இதை பற்றி நான் திருப்பியும் ஒரு தடவை ரீகால் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த டாபிக் போகலாண்டா, இல்லாட்டி கன்ஃபியூஸ் ஆயிரும். சரியா? ஒவ்வொரு லெசனும் நடத்த ஒவ்வொரு டாப்பிக்கும் நடத்த படித்து எழுதி பாரு. நீயே ஒரு நோட்டு பாட்டு எழுதி பார்க்கணும்ப்பா. சரியா? அப்போ தான் அது மட்டும் இல்லாமல் டெய்லி வந்து என்ன பண்ணணும்? நியூஸ் வந்து பார்க்கணும். சரியா? எக்கனாமிக்ஸ் சம்மந்தமான நியூஸை வந்து படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் எக்கனாமிக்ஸ் வந்து ரியல் லைஃபோட கார்டிலேட் பண்ணி நம்மளால் படிக்க முடியும். சரியா? தேங்க்யூடா.